பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் அது 5ஆம் இடமே ஆகும். 5ஆம் இடம் வலுப்பெறும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்கிறது. 5ஆம் இடத்துல இயற்கை சுபகிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குருவோ சுக்கிரனோ அமர்வது மிக மிக சிறப்பான நிலையாகும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? உழைப்பு குறைவாகவும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், உழைப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும் பலாபலன்கள் நம்முடைய உழைப்பை விட அதிகமாக இருக்கும் பொழுது அதை நாம் அதிர்ஷ்டம் என்று அழைக்கின்றோம். நாம ரொம்ப அதிகமான அதிர்ஷ்டம்னு எதை சொல்லுவோம்னா லாட்ரி விழுகிறது தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த லாட்ரியில விழுகக்கூடிய தொகைக்கு அமௌண்ட்டுக்கு நாம என்ன உழைப்பை போடுறோம், அந்த 100 ரூபாயோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அந்த லாட்ரி சீட்டு வாங்குறது மட்டும்தான் நம்முடைய உழைப்பு. ஆக மிக மிக சிறிய 0.001% நம்ம உழைப்பை போட்டால் அதன் மூலமாக நமக்கு பல்லாயிரம் மடங்கு ரிட்டர்ன் வருது. அதனால தான் நம்ம லாட்டரியே அதிர்ஷ்டம் என்று அழைக்கின்றோம். ஆக எந்த ஒரு பாவகத்துல எல்லாம் எந்த ஒரு இடத்துல எல்லாம் நமக்கு உழைப்பு குறைவாகவும் அதனால கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அதிகமாகவும் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் என்று அழைக்கின்றோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறைவான எஃபர்ட் போட்டாலே சிறப்பான வெற்றி கிடைக்கும். இதை இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்றது எப்படின்னா, ஒரு பேங்க்ல நல்வினை எனும் நற்பலன் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நாம டெபாசிட் செய்து வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வித்ட்ரா பண்ணி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம செலவு செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் வரும். ஆக நமது அதிர்ஷ்டத்தின் மூலமாக நாம் சிறப்பாக வாழும் பொழுது பிறரையும் வாழ வைத்து மேற்கொண்டு நல்ல வினைகளை சேர்த்து கொண்டே போக வேண்டும். ஏன்னா நம்ம ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நல்வினையை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டே வரோம். அதனால தான் நம்ம இன்னைக்கு சொகுசாக வாழ்றோம்னு அர்த்தம். ஆக அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம நல்ல நிலையில் அடுத்தவர்களை துன்புறுத்தாம மன கஷ்டப்படுத்தாம வாழும் பொழுது நம்முடைய நல்வினைகள் நல்லபடியாக இருக்கும். மேலும் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டே போகலாம். அப்படி இல்லாம பிறரை கெடுத்து அல்லது ஏளனம் செய்து அடுத்தவர் மனதை துன்புறுத்தி வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய நல்வினைகள் மிக வேகமாக விரைந்து குறைந்து கொண்டே வரும். தீவினை அதிகமாக பெருகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது நல்லதல்ல. அது இந்த ஜென்மத்தில் நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாட்டியும் கூட நிச்சயமாக அடுத்தடுத்த ஜென்மங்களில் நம்மை அது அதிகமாக பாதிக்கும். இதே தான் எப்படி 5ஆம் இடம் வளர்த்துச்சுன்னு சொன்னா நம்ம நல்வினைகள் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அதே போல 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளம் இழக்கும் பொழுது நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களை குறிக்கக்கூடிய நிலையாகும். அதன் மூலமாக நம்ம பாவத்தை அனுபவித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தமாகும். இதுல 8, 12ஆம் இடங்கள் பூர்வ ஜென்ம சாபங்களை குறிக்கக்கூடிய நிலையாகும். அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும்னா தீவினை என்று எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஆக 5ஆம் இடம் என்பது நாம் பிறந்து இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த சாபங்களை குறிக்கக்கூடிய நிலையாகும். ஏன்னா இது அடுத்தடுத்த ஜெனரேஷனை குறிக்கக்கூடிய நிலையாகும். அதனால நாம பிறந்து இருக்கக்கூடிய குடும்பத்திற்குன்னு ஒரு சில சாபங்கள் இருக்கும். அதை குறிக்கக்கூடிய நிலையாகும். 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் நம்முடைய தனிப்பட்ட ஆத்மா பெற்று வந்த சாபங்களை குறிக்கும். ஆக 12ஆம் இடம் விரயம் என்று அழைக்கப்படுகிறது. நாம விரயத்தின் மூலமே நமது பாக்கியங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை குறிப்பதற்காகத்தான் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் குருவாகவே இருக்கிறார். குருவே 9க்கும் 12க்கும் அதிபதியாக வர்றார். குரு என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து வைத்திருக்கிறதை குறிக்கக்கூடிய கிரகமாகும். பணத்தை சேர்த்து வச்சீங்கன்னா அது குரு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக செலவு செய்வது குருவாகும். அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு சேர்த்து வச்சு விட்டு கொடுத்து போறது குருவாகும். இந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டதே குரு ஆவார். இதற்காகத்தான் 9க்கும் 12க்கும் அதிபதியாக குருவை ஆக்கியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அதாவது நல்வினை என்பது நாம சேர்த்து வைத்து அதை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நமது ஜென்மங்களில் எடுத்து செலவு செய்து கொண்டே போக வேண்டும். அது மொத்தமாக செலவு செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் குரு 9க்கும் 12க்கும் அதிபதியாக வருகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடத்துல அதிகமான பரல்கள் விழுகும் பொழுது, அதாவது லக்னத்தை விட 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அதிகமான பரல்கள் விழுந்ததுன்னு சொன்னா அந்த ஜாதகமே கர்மாவை அனுபவிக்க பிறந்த ஜாதகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக எப்பொழுதுமே 5ஆம் இடம் கெடக்கூடாது. 8, 12ஆம் பாவகம் பலம் பெறக்கூடாது. அது நல்லதல்ல. சரி நண்பர்களே, இன்றைய பதிவுல பூர்வ புண்ணிய பாவங்களை பற்றியும் சாபங்களை பற்றியும் புண்ணியங்களை பற்றியும் விரிவாக பேசணும். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக விருப்பம் உள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.